ஹாய் டிஎன்பிசி லைஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 12th ஸ்டாண்டர்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பிகினிங்கில் உங்களுக்கு நிறைய சொன்னதே தான் நிறைய சொல்லியிருக்காங்க. எதனால கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தோம், ஏன் கொண்டு வந்தோம், பிரிட்டிஷ் காலத்தில் அப்படி நடந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் கொஞ்சம் 1-2 பாயிண்ட்ஸ் மட்டும் லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதி வைக்கணும்னு வேண்டாம், லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ கொலோனியல் ரூல், அதாவது நம்மளோட பிரிட்டிஷ் ரூல் வந்து வாஸ் பேஸ்ட் ஆன் சார்ட்டர்ஸ், கவுன்சில் ஆக்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ். அதாவது அவங்களோட சார்ட்டர்ஸ், அக்ரிமெண்ட், கவுன்சில் ஆக்ட், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதுபடி தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். இதான் அந்த புக், ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக். ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் நம்ம டாபிக் மாதிரி போயிடலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ரீட் கொடுங்க, அதுவே போதும், ஓகேவா? ஸோ இதில் ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. த கான்ஸ்டியூஷன் புட் ஃபோர்த் ஸ்பெசிஃபிக் ஃபண்டமெண்டல் லாஸ் which cannot be violated by its citizens, ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஃபண்டமெண்டல் லாஸ் போடுறாங்க, அதாவது பேசிக்கான லாஸ் போடுறாங்க. அதை வந்து அதோட சிட்டிசன் வந்து வயலேட் பண்ணக்கூடாது, அதை மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ரூல் வந்து நமக்கு சார்ட்டர்ஸ் ரூலும் கவுன்சில் ஆக்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பற்றி நம்மளை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற இதில் அதுபடி நடக்கிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டல் லா கொடுக்குறாங்க, அதை வந்து சிட்டிசன் வந்து மீறக்கூடாது, ஓகேவா? அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி டிஃபைன்ஸ் ஹூ ஆர் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் அ நேஷன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி என்ன சொல்லுதான், யாரெல்லாம் அந்த சிட்டிசன், யாரெல்லாம் அந்த நாட்டோட சிட்டிசன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லுது, ஓகேவா? ஸோ அடுத்த பாருங்க, தியோக்ரிட்டிக் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் போன லெசனில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம்னா செக்யூலர் ஸ்டேட், அது நம்ம இந்தியாவை ஒரு செக்யூலர் ஸ்டேட்னு சொல்லியிருப்பாங்க. செக்யூலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மத சார்பற்ற அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்தியா வந்து நான் இந்த மதத்துக்கு சேர்ந்தவங்க, இந்த மதம் தான் அப்படின்னு நம்ம ப்ரொக்ளைம் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கு. இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா அதுவும் நான் வந்து முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆனால் நம்ம இந்தியா வந்து நாங்கள் வந்து இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ப்ரொக்ளைம் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட், எம் மதமும் சம்மதம் அப்படின்னு. இப்போ தியோக்ரட்டிக் ஸ்டேட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஓகேவா? தியோக்ரட்டிக் ஸ்டேட்னா என்னன்னா, தியோக்ரட்டிக் ஸ்டேட் ஹேஸ் அன் அஃபிஷியல் ரிலிஜன், அவங்க ரிலீஜியன் வந்து அஃபிஷியல் ரிலீஜியனாக அவங்களுக்கு இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னா அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட், ஹை போஸ்ட்டு அப்படி ஏதாவது போடுறாங்கன்னா அவங்களோட கண்ட்ரியில் இந்த ரிலீஜியனில் உள்ளவங்கள தான் போடுவாங்க, மற்ற ரிலீஜியனில் உள்ளவங்க போட மாட்டாங்க, சான்ஸ் இல்லை, புரியுதா? ஸோ இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாகிஸ்தான் அண்ட் வேட்டிகன். இந்த ரெண்டு வேட்டிகன் சிட்டியில் என்ன இது இருக்குது, நம்ம கிறிஸ்டியன் இருக்குது, பாகிஸ்தானில் முஸ்லீம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எப்படி போடுவாங்கன்னா தியோக்ரட்டிக் ஸ்டேட் போடுவாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து செக்யூலர் ஸ்டேட், ஓகேவா? ஸோ ஃபார்முலேஷன் அதுனா என்னன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the Constitution of India has the legitimacy since it has been drafted by a constituent assembly consisting of people representatives. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதுனாங்கல்ல, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னா பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க. அது ஒரு பெரிய லெஜெண்டான விஷயம், ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெருமைக்குள்ளத்தக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ வேற ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி கதை தான். நீங்கள் 10th தான் நிறைய நமக்கு கொடுத்துருப்பாங்க, 12th அப்போ அந்த ரிப்பிட்டேஷனும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். 6th ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அவ்வளோதான். இப்போ ரெஃபரண்டம் பாருங்க, இந்த ரெஃபரண்டம்னா என்னன்னு போல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணுங்க, ரெஃபரண்டம் அப்படின்னா என்னன்னா, method of referring a question or a set of question to the electorate directly rather than allowing them to be settled by the people's representative in the legislature. அதாவது என்ன அர்த்தம்னா, ரெஃபரண்டம்னா ஒரு கொஸ்டின், இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஆக்டை வந்து செயல்படுத்தலாமா அப்படின்னு நம்ம கண்ட்ரியில் யார்கிட்ட கேட்பாங்க, இந்த ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ இந்த ஆக்டை இது பண்ணலாமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டு அவங்க ஓகே பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இந்த ரெஃபரண்டம்னு என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ரெயிட்டாக மக்கள்கிட்டே கேட்பாங்க.
இப்போ வந்து நீங்க எலெக்ஷன் டைம்லலாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வாக்கெடுக்கும் போது மக்கள் வந்து இவ்வளவு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டினை மக்கள்கிட்டயே கேட்டு மக்களோட ஆன்சரை வச்சு அது ஓகேவா இல்லையான்னு பண்றதுதான் இந்த ரெஃபரண்டம். இது என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரிக்குலாம் அது சாத்தியமே கிடையாது. ஆனா எங்க ஓகேனா சுவிட்சர்லாந்து மாதிரி கண்ட்ரில அது ஒரு சின்ன கண்ட்ரி, ஓகேவா, சின்ன கண்ட்ரி கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு இட் இஸ் ஓகே, ரெஃபரண்டம் இஸ் ஓகே. ஏன்னா எல்லா விஷயத்திலயும் நீங்க எல்லா மக்களோட டிசிஷன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு லாவும் நம்மளால போட முடியாது இல்லையா. அதனால இட் இஸ் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கண்ட்ரிக்கு இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்த செக்யூலரிசம் பாருங்க. செக்யூலரிசம் போன இதுல நம்ம பார்த்தோம். இந்த OVOCEC ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிரியாம்பிள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி வார்த்தை இருந்தது. ஓகேவா. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற இருந்த வார்த்தையை அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராவா சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், இந்த சோசியலிஸ்டும் செக்யூலரையும் இந்த இதுக்கு நடுவில் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேவா. செக்யூலரிசம் நாங்கள் வந்து ஒரு செக்யூலரிஸ்ட் கண்ட்ரின்னு ஸ்ட்ரெயிட்டாக காமிக்கிறதுக்கு இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பிரியாம்பிளையே சேஞ்ச் பண்ணி அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. செக்யூலர், நாங்கள் ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. சாவரன் அப்படின்னா பவர் எங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் எங்களை ஆட்சி புரியுறதுக்கு நாங்கள் தான் எங்களை ஆட்சி புரிவோம். சோசியலிஸ்ட் வந்து எல்லாமே பப்ளிக்கு சம்மந்தப்பட்டது, அதாவது ப்ரைவேட், எல்லாமே ப்ரைவேட் கிடையாது, எல்லாமே வந்து பப்ளிக்கு சொந்தமானது. இல்லைன்னா அந்த பப்ளிக், அதாவது சோசியலிசம் அப்படிம்பாங்க. அந்த சோசியலிசம் அப்படிங்கிறது ஒரு மூவ்மெண்ட் மாதிரி, ஒரு கம்யூனிசம் அந்த மாதிரி ஒரு கட்சி மாதிரி சோசியலிசம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே வந்து பப்ளிக்ட தான் இருக்கணும், அதாவது கவர்மெண்ட்டை தான் இருக்கணும். கவர்மெண்ட் தான் வந்து அதாவது எஜுகேஷனா இருந்தாலோ இல்லை மெடிக்கலா இருந்தாலோ எந்த விஷயமா இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் கையில தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேவா. ஸோ செக்யூலர் அப்படின்னா எம்மதமும் சம்மதம். டெமோக்ராட்டிக் அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து பீப்புளால ரூல் பண்ணப்படுது அப்படி சொல்றதுதான் வந்து டெமோக்ராட்டிக். ஸோ சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், அப்புறம் ரிப்பப்ளிக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், குடியரசு ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்க, இன்னும் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு இருந்ததை யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்க, ஸோ யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒரு ஹோல்சம் இருக்கணும், அதாவது ஒரு எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. ஸோ சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படி இருந்ததை சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. சாவரின் அப்படின்னா பவர் நம்ம கையில தான் இருக்கு. சோசியலிஸ்ட் அப்படின்னா ஒரு சோசியலிசம், அந்த ஃபீலிங் எல்லாமே பப்ளிக் சொந்தமா இருக்கணும் அப்படிங்கிறது. செக்யூலர் நம்ம வந்து எந்த ஒரு ரிலீஜியனோட எல்லா ரிலீஜனும் நமக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. டெமோக்ராட்டிக் அப்படின்னா ரூல் பை த பீப்புள், இந்த கண்ட்ரி யார் ரூல் பண்றா, பீப்புளோட கையில தான் அந்த ரூலிங் பவர் இருக்கு அப்படின்னு. ரிப்பப்ளிக்னா நம்ம குடியரசு வாங்கிட்டோம். அடுத்தது யூனிட்டி ஆஃப் த நேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை வந்து யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், இதெல்லாம் என்னது பிரியாம்பிள்ல உள்ள அந்த வார்த்தைகள். ஓகேவா. ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் சொல்றாங்க. ஸோ இன்டெகிரிட்டினா என்னது, அதை வந்து ஒரு ஹோல்சம், பீயிங் ஹோல்சம், அதாவது என்ன சொல்றது, நம்ம எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ரெண்டும் ஒன்று தான். இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. இது யாரு ஆக்சுவலா கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இன் 1976 நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை யார் கொண்டு வந்தா அப்படின்னா நம்ம இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் தான் கொண்டு வந்தாங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம அந்த ப்ரீஆம்பிளை கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். நம்ம செக்யூலரிசம், நம்ம ஒரு செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஏற்கனவே 10th பார்த்த அதே பாயிண்ட் தான். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி நடந்தது, 9th December 1946 நடந்தது. அதுக்கப்புறம் திரும்ப பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போன பிறகு, பாகிஸ்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன பிறகு, இந்த டைம்ல நம்ம பாகிஸ்தான் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும்போது அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நம்மளை விட்டு போயிடுறாங்க. அது போனதுக்கு அப்புறம் எப்போ மீட்டிங் நடக்குன்னா 14th August 1947 நடக்குது. ஓகேவா.
அதுக்கப்புறம் என்ன பாருங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியை யாரு கம்போஸ் பண்ணா, அதாவது யார் செட்டப் பண்ணா, பிளான் ப்ரப்போஸ்ட் பை த கமிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கேபினெட். பிரிட்டிஷ் கேபினெட்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு 3 பேர் கொண்ட ஒரு ஒரு பிளான், அதான் பிரிட்டிஷ் கேபினெட். இவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா இந்த கேபினெட் மிஷன் சொல்றாங்க. இந்த கேபினெட் மிஷன், இந்த மிஷன்னா என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். இதை ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆன ஒரு பேர் மாதிரி வைக்கிறாங்க. அதுல இருக்கிற பிரிட்டிஷ் கேபினெட் மெம்பர்ஸ் தான் ஒரு 3 பேரு. அவங்க தான் பிளான் பண்ணி இந்த கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியை கம்போஸ் பண்றாங்க. கம்போசிங் தான், அது எழுதினவங்க வேற. எழுதினவங்க யாரு? கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி மெம்பர்ஸ். கம்போஸ் பண்ணது, மியூசிக் கம்போஸ் பண்றது இளையராஜா, பாடுறது எஸ்பிபியா இருக்கும். ஓகேயா? ஸோ யாரு கம்போஸ் பண்ணியிருக்கா இங்க? பிரிட்டிஷ் கேபினெட் மெம்பர்ஸ். யார் அந்த 3 பேர்? 3 பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கிரிப்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. ரெண்டாவது லாரன்ஸ், நம்ம ராகவா லாரன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான். யாரு? கிரிப்ஸ், லாரன்ஸ், அப்புறம் அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான் வந்து கேபினெட் மிஷன் மெம்பர்ஸ். இவங்க தான் வந்து இளையராஜா மாதிரி சாங்குக்கு பிஜிஎம் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம ஏஆர் ரஹ்மானோ பேர் என்ன, எஸ்பிபி வந்து பாட்டு பாடுறாங்க. அந்த எஸ்பிபி யாரு? கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி மெம்பர்ஸ் தான் வந்து அதெல்லாம் எழுதுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த மெம்பர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணாங்க இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது கீழே அக்கார்டிங் டு த பிளான் இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த காம்போசிஷன் மேல இது வரைக்கும் இந்த ஸ்டேட் தெம்செல்வ்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன், அதை வச்சு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 389 மெம்பர்ஸ். இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளியில் மொத்தம் 389 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஓகே. இவங்க எங்கேருந்துலாம் வராங்க? 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. 4 ப்ராவின்சஸ்ல இருந்து 4 பேர் வராங்க. அந்த 4 ப்ராவின்சஸ் என்னெல்லாம்? டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுச்சிஸ்தான் சொன்னேன். ஓகே தானே? இப்போ 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? 292 பேர், 292 மெம்பர்ஸ் இந்த இதுல இருந்து 11 ஸ்டேட்ஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்து 93 மெம்பர்ஸ். அப்புறம் இந்த 4ல இருந்து 4 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ மொத்தம் எவ்வளவு? 389. இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க, எதை வச்சு இந்த 389 மெம்பர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் இந்த கேபினெட் மிஷன் சொல்லி கொடுத்துட்டு போனதுதான். இந்த விகிதத்துல நீங்க ஆட்கள் எடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எப்படி சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ரொபோஷன் விகிதத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க ஆட்களை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு, 10 லட்சத்துக்கு ஒரு ஆளு. இப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாமே, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துப்போம். திருநெல்வேலியில 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆளு. அப்படி 389 பேர் அப்படின்னா நம்மளோட இதை வச்சு நீங்க சொல்லலாம், அந்த டைம்ல நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளவு வந்திருக்கும்? 38,90,000 இருந்திருக்கும் இல்லையா? 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆளுனா 380 பேர்னா 389 பேர்னா அப்ப எவ்வளவு நமக்கு இருந்திருக்கும்? 38,90,000 இருந்திருக்குமா? கரெக்ட் தானே? ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் படி எடுக்கிறாங்க. அதாவது 10 லட்சத்துக்கு ஒரு ஆளு அப்படிங்கிற போது அப்படி 389 பேர் எடுக்கிறாங்க. அடுத்தது கம்யூனிட்டி பேசிஸ்லயும் எடுக்காங்க. இந்த 380 பேர்ல யாரெல்லாம் வரா? ஒரே ஆட்கள், ஒரே ரிலிஜியன் உள்ளவங்க மட்டும் இல்லை, கம்யூனிட்டி பேசிஸ். அதாவது முஸ்லீம் ஆட்களும் இருக்காங்க இந்த 389ல, சீக் ஆட்களும் இருக்காங்க. இந்த ஜென்ரல்ல யாரெல்லாம் வருவாங்கன்னா ஹிந்துஸ் வந்துருவாங்க, கிறிஸ்டியன்ஸ் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெயின் வந்துருவாங்க, அப்புறம் ஜொராஸ்ட்ரிய மக்கள் வந்துருவாங்க. ஓகே, அப்புறம் SC/ST மக்கள் வருவாங்க. இவங்க எல்லாருமே ஜென்ரல். இந்த முஸ்லீம் சீக்கை தவிர என்னென்ன ரிலிஜியன் இருக்கோ இந்தியாவில் அவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இது 380 பேர் எப்படி எடுத்தாங்க? 10 லட்சத்துல ஒருத்தர் அப்படிங்கிற போது 389. அப்புறம் அதுலயும் கம்யூனிட்டி பேசிஸ் கூட வராங்க. அதாவது முஸ்லீம்ல எல்லா ரிலிஜன்ல இருந்தும் எடுக்கணுங்கிறதுக்காக முஸ்லீம் ஆட்கள், சீக் ஆட்கள், ஜெனரல் ஆட்கள் இப்படி எடுக்கிறாங்க. அடுத்தது பார்ட்லி நாமினேட்டட். எவ்வளோ பேர் பார்ட்லி நாமினேட்டட்னா, நான் சொன்னேன்ல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மொத்தம் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒரு 93 பேர். இதுவும் அதே ப்ரொபோர்ஷன் தான், 1 into 1 million ரேஷியோ, 1:1 million. அதாவது 10 லட்சம் 1:10 lakhs ரேஷியோ.
அதாவது நான் இப்போ நீங்கள் கேட்கலாம் 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருக்கும்போது ஏன் வெறும் 93 பேர் தான் செலக்ட் படுறாங்கன்னா ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லையும் இப்போ சில பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து சின்ன ஸ்டேட்டாக இருக்கும். ஒரு 10,000 15,000 மக்கள் தான் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் இருப்பாங்க. இன்னொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை பார்த்தீங்கன்னா 5 கோடி 6 கோடி மக்கள் இருப்பாங்க. அப்போ எந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்களோ, இப்போ ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் 20 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அப்போ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து 2 பேர் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் 30 லட்சம் ஆட்கள் இருந்தாங்கன்னா அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து 3 பேர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். புரியுதா? இவங்க வந்து நாமினேட்டட், நாட் எலெக்டட். இப்போ ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்லையும் ஒவ்வொரு அரசர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த இப்போ 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 என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக ராஜராஜ சோழன் வச்சுக்கலாம். இப்போ ராஜராஜ சோழன் ஒரு பிரின்ஸ்லி, அவர் பிரின்ஸ்லி ஸ்டேட் கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவர் வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் வச்சிருக்காரு. அவர்கிட்ட 30 லட்சம் மக்கள் இருக்காங்க அவரோட ஆட்சியில. ஓகேவா? அவரு எப்படி நாமினேட் பண்ணுவாங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 பேரை, இந்தா நீ போப்பான்னு 30 லட்சம் இருக்கிறதுனால ஒவ்வொரு 10 லட்சத்துக்கு ஒரு ஆள், அப்போ 3 பேர் அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு. புரியுதா? ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணி எல்லா 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லயும் அந்த 10 லட்சம் மக்கள் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா வெறும் 93 பேர் தான். அதாவது 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல தான் அந்த 10 lakhsக்கு மேல ஆட்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி 93 பேர். அடுத்தது பார்ட்லி எலெக்டட். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து எலெக்ட் ஆகுறாங்க, கொஞ்சம் பேர் நாமினேட் ஆகுறாங்க, கொஞ்சம் பேர் எலெக்ட் ஆகுறாங்க. யாரெல்லாம் எலெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ்ல இருந்து இந்த 292 மெம்பர்ஸ் வராங்கன்னு சொன்னால இவங்க எல்லாருமே எலெக்ட் பண்ணப்படுறாங்க. ஓகேவா? இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, எலெக்ட் ஆகுறாங்க. யாரால எலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறது அடுத்தது பாருங்க. யாரால எலெக்ட் பண்றாங்கன்னா ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்குது. அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் யாரு ஓட் பண்றாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். லெஜிஸ்லேட்டிவ் இந்த 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்லயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கும். அதுல எம்எல்ஏஸ் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த 292 பேரும் வந்து ஓட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி பார்ட்லி எலெக்டட் இந்த 11 பிரிட்டிஷ் ஸ்டேட் பீப்புள் வந்து 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்டை யார் எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இந்த 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்லையும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும்ல, அதே மாதிரி இந்த 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. யார் அவங்க? எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏ தான் ஓட் போட்டு இந்த 292 பேரையும் எலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 292 பேர் மட்டும் இல்லாமல் அந்த அப்புறம் 202 பேரும் 92 பேரையும் அவங்க வந்து எலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். ஏன்னா நம்ம டைரக்டா மக்களே போய் ஓட்டு போடல, இந்த எம்எல்ஏஸ் நம்மளால ஓட்டு போட்ட இந்த எம்எல்ஏ நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஓட் போடுறதுனால இட் இஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். காட் இட்? அடுத்தது பாருங்க, இந்த ஓட்டு எப்படி இருந்துச்சுன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டா இருந்தது. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இப்போ நம்ம ஓட் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அது எப்படின்னா எஃப்டிபின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதை பார்த்து சொல்றேன். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஓட் படி எப்படி நடக்கணும், இப்போ ஒரு 3 எம்எல்ஏ நிக்கிறாங்கன்னா 3 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ 50 ஓட்டு, அடுத்த எம்எல்ஏ ஒரு 30 ஓட்டு, அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ ஒரு 10 ஓட்டு. இப்போ நீங்க இதுல யாரு ஜெயிச்சிட்டான்னு சொல்வீங்க? இந்த 50 ஓட்டு எடுத்தவர் தானே ஜெயிச்சிட்டான்னு சொல்லுவீங்க. அது நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கிற ஓட்டு அந்த 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 எஃப்டிபிடி நினைக்கிறேன். ஸோ அதைப்படி பார்த்தா அப்போ அந்த 50% 50 ஓட்டு எடுத்தவர் தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் எப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அந்த எம்எல்ஏ கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் யாரு, நீங்க ரெண்டாவதா யாரை ப்ரிஃபரன்ஸ் பண்றீங்க, அதாவது நீங்க யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரெண்டாவது நீங்க யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, மூணாவது நீங்க யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 1 2 3ன்னு போட சொல்லுவாங்க. இப்போ யாரெல்லாம் ஓட்டுக்கு நிக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் போட்டு அது பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல நீங்க இது ப்ரிஃபரன்ஸ்னா 1ன்னு போடணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்னா 2ன்னு போடணும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னா 3ன்னு போடணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடுறது அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இப்படி ஓட் பண்ணி தான் அவங்கள வந்து இந்த 11 ஸ்டேட் பிரிட்டிஷ் ஸ்டேட்லேருந்து 292 மெம்பர்ஸை வந்து நம்ம எலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன். 10 லட்சம் மக்களுக்கு ஒரு ஆள், மொத்தம் 389 மெம்பர்ஸ்.
இந்த 389 மெம்பர்ஸ் எப்படி எல்லாம் எடுத்தாங்க? 389ல எந்த ரிலீஜன்லாம் இருந்தாங்க? முஸ்லீம் ஆட்கள் இருந்தாங்க, சீக் ஆட்கள் இருந்தாங்க, ஜென்ரல் ஆட்கள் இருந்தாங்க. இந்த இதுலயே பாதி இந்த இதுல 93 பேர் எங்க இருந்து வந்தாங்க? பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து நாமினேட் பண்ணி வந்தாங்க. அங்க உள்ள அரசர்கள் வந்து சரி நீங்க போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணி வந்தவங்க, எலெக்டட் ஆகல. அடுத்தது இதே 399ல 292 பேர் எப்படி வந்தாங்க? எலெக்ட் பண்ணி வந்தாங்க. யார் எலெக்ட் பண்ணா? எம்எல்ஏ எலெக்ட் பண்ணாங்க. எப்படி ஓட் போட்டாங்க? சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் யூஸ் பண்ணி அவங்க இவங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல மீதி அந்த 4 பேர் வந்து இந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் இருக்குல்ல, இந்த ப்ராவின்சஸ்ல இருந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆள் மொத்தம் முடிஞ்சு. இப்ப கணக்கு போட்டு பாருங்க. 11 பிரிட்டிஷ் ஸ்டேட்ல இருந்து 292 பேர், பிரின்சி ஸ்டேட்ல இருந்து 93 பேர், 4 ப்ராவின்சஸ்ல இருந்து 4 பேர், 389 பேர் முடிஞ்சு. இப்படிதான் அந்த 380 பேரும் எலெக்ட் பண்ணிருக்காங்க. இதைத்தான் அந்த பேராகிராஃப்ல நீங்க அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா எழுதியிருக்கிறங்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டில் அடுத்த இது பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.